நம்ம எல்லாருக்கும் அலெக்சாண்டர் தெரியும்னு நினைக்கிறேன். அவரை பற்றின ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அவர் சின்ன வயசில் அவர் அப்பா கிட்ட கேட்டிருக்காரு, நான் பெரிய ஆளாகி என்ன ஆக போகிறேன் அப்படின்னு. அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க, நீ தான் அடுத்த ராஜா அப்படின்னு. அவருக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவர் சொல்லியிருக்காரு, நான் ராஜாவாக மட்டும் விரும்பலை, இந்த உலகத்தில் ஆதி நான் ஆளணும் அப்படின்னு. 18 வயசுலேயே ராஜாவாகிடுறாரு. ஒரு டைம் ஒரு நாட்டை படையெடுத்து போயிருக்காங்க. அப்போது அவங்க கூட இருந்தவங்கலாம், இந்த நாட்டோட படைகள் ரொம்ப பெருசாக இருக்குது, இதை நம்ம ஜெயிக்கணும்னா நமக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அலெக்சாண்டர் சொல்லியிருக்காரு, நீ கரெக்டான டைமுக்கு வெயிட் பண்ணனா எப்பயுமே ஜெயிக்க முடியாது அப்படின்னு. அப்போ அவர் ஒரு சின்ன விஷயம் பண்ணுறார். அவர்கிட்ட இருந்த அந்த தங்க காசு, நிறையா சொத்துக்களை எல்லாம் அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ்க்கு பிரித்து கொடுக்குறாரு. இந்த பிரித்து கொடுக்கறது மூலிமா ஒரு 3 விஷயம் நடக்குது. சோல்ஜருக்குள்ள மனநிலையை மாற்றுறாரு. என்ன நடக்குதுன்னா, நான் ராஜா, எல்லாமே நான் வச்சுக்கணும்னு நினைக்கல அப்படின்னும், சொத்து நான் பெருசாக மதிக்கிற சொத்தே நீங்கள் தான் அப்படின்னும், சொத்து போச்சுன்னா பிரச்சனை இல்லை, ஆனால் நம்ம ஜெயிக்கிறது தான் முக்கியம் அப்படின்னும் அவருக்கு சைக்காலஜி ரீதியாக புரிய வைக்கிறாரு. இதனால் சோல்ஜர்ஸ் எல்லாமே, ராஜா நம்மளை நம்புகிறாரு, அவருக்காக நம்ம உயிரை கொடுத்தாவது இதை ஜெயிக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த போர்லேயும் ஜெயிச்சிடுறாரு. அவர் 32 வயசுலேயே இறந்துட்டார். இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு 3 விஷயம் சொல்கிறாரு. என்னோடய பணத்தை டாக்டர்ஸ், அதாவது மருத்துவர்கள் தான் தூக்கிட்டு போகணும். என்னை தூக்கிட்டு போகும்போது ரோடெல்லாம் அந்த தங்க காசுகள் சிதற விடணும். அப்புறம் என்னோடய சவப்பெட்டிக்கு மேலே என்னோடய 2 கைகள் இருக்கணும் அப்படின்னு. இதில் என்ன கான்செப்ட் வருதுன்னா, எந்த ஒரு மருத்துவராலையும் சாவை நிறுத்த முடியாது, எந்த ஒரு தங்க காசாலையும் இழந்த லைஃப்பை திரும்ப கொண்டு வர முடியாது, வாங்கவும் முடியாது. என்னோடய 2 கைகள் வெளியே இருக்கிறதுனால நான் அந்த உலகத்தை விட்டு போகும்போது எதையுமே கொண்டு போகல அப்படின்னு காட்டு. ஸோ அலெக்சாண்டரோட வாழ்க்கை எவ்வளோ பெருசுனாலும் ஒரு சின்ன தத்துவத்தில் அடங்கிடுது. போகும்போது யாரும் எதையும் கொண்டு போகிறதில்ல அப்படின்னு. ஸோ இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம், அடுத்தவங்களையும் சந்தோஷமாக வச்சுப்போம். இந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப ஒரு மாறுதலை ஏற்படுத்துச்சு. உங்களுக்கும் இந்த ஸ்டோரியில் நிறைய விஷயங்கள் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக டெய்லியும் நம்ம அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைஃப்லேயும் ஏதாவது ஒரு